students, how are you? So in the last class we saw this lesson about how technology is useful for disabled people, right? And I have already gave you homework, right? So what are the homework that I gave you? The first homework that I gave you, I remember, is I asked you to find out the meaning for this idiom. Mom has got a lot on her plate. So the idiom oda meaning kandupidikka sonnela. So yeah, let's see what's the answer for this idiom. So mom has got lot on her plate அப்படினா so எப்போ வந்து எனக்கு பிளேட்ல நிறைய இருக்குன்னு சொல்வீங்க? இட்ஸ் லைக் இப்போ யாராவது ஏதோ கொண்டு வைக்க போகிறாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு பிளேட்டில் நிறையா இருக்குது அப்படின்றதான் லிட்ரல் மீனிங், கரெக்டான மீனிங். ஸோ அதோடைய அந்த இடியமோடைய ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்றது தான். ஆல்ரெடி அவங்க பிளேட்டில் நிறையா இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் ஒர்க், கம்ப்ளீட்லி ஷெட்யூல்ட் தட் வீக் அண்ட் ஷீ ஹேஸ் நோ ஸ்பேர் டைம். ஓகே, இட்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க அம்மாவுக்கு வேறு ஏதாவது ஒர்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க my mom has lot on her plate ஆல்ரெடி அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி மீனிங் ஃபார் திஸ் idiom. Okay, so I hope that you understood it clearly. Then next, I have asked you to read these things and all. I think that you might have read this all, and I'm going to give you another. I already gave you another homework, like to study this glossary. The glossary full படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். And next in the question and answers. Okay, so உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த question and answers நீங்க வந்து படிச்சிட்டே இருங்க. Then only it will be very easy for you at the last. Okay, so question answer எல்லாமே நீங்க கைட் பார்த்து படிக்க ஆரம்பிக்கலாம். Okay, so if you can write on your own, it's good. So நீங்க book refer பண்ணி suppose உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா you can write on your own. If you want to follow a guide means you can follow a guide. Okay, but please be thorough with this question and answers. Okay, question and answers நீங்களா வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். Okay, so we successfully completed this one lesson, and next we are going to enter the vocabulary section of this. So the thing is, in the vocabulary section, the first thing here is abbreviations, acronyms and contractions. Okay, so the மூணு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, abbreviations, acronyms and contractions, and we are going to study about this. We already know what abbreviation is, right? What acronym is, right? So we are going to recollect it, and we are going to study a new term called as contraction. Okay, so நம்ம abbreviation என்ன, acronym என்ன, contraction என்னன்னு பார்க்க போறோம். Okay, so first, what is mean by abbreviation? Abbreviation என்னப்பா? ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவ் யூ வில் சே ஐ வாண்ட் டு டூ MBBS and I want to do BA, I want to do BE. So like that you will tell. So what is that BA, BE and this MBBS and all? So இதெல்லாமே என்னது? அப்ரிவேஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ரேஸோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ் ஆர் ஷார்ட்டர்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு வேர்டோடையோ இல்லை ஒரு ஃப்ரேஸோடையோட ஷார்ட்டர்டு ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா அந்த அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ். ஓகே, ஸோ அப்ரிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இஸ் டிபிக்கலி அ ஷார்ட்டர்டு ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் தி ஹோல். ஸோ அது ஹோலாக ஒரு வேர்ட் இருக்குது, அதோடைய ஷார்ட் டேர்மை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா திஸ் அப்ரிவேஷன்ஸ். ஃபார் example, in our classroom there are a lot of people will be there, and so நீங்க வந்து full name வச்சு கூப்பிடுவீங்களா? No, you will call them as only with using the shortened form. So it's like நம்மளோட day to day conversationலயும் சரி, நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோமா, அவங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்மளோட ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். why to what எதுக்கு அது ஃபுல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. It's like not to consume so much space. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் டைப் பண்ணுறப்ப எழுதுறப்ப அவ்வளோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுத முடியாது. ஸோ ஃபார் தேட் we are using that. ஸோ அப்ரிவேஷன் அப்படின்றது ஒரு வேர்டோட ஒரு ஃப்ரேஸோட ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திங் தான். ஓகே, அண்ட் ஒரு ஹோலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் அப்படின்னு இஃப் சம் ஒன் காட் PhD அண்ட் செலக்டட் அஸ் ஆஃபர்ட் ஆர் கன்ஃபைன்ட் அஸ் அ டாக்டர் மீன்ஸ் டாக்டர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதுறதுல DR அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ஷார்ட் அண்ட் ஃபார்ம், ரைட்? ஸோ ஒரு ஹோல் இதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன்ஸ். லைக் ப்ரொஃபஸர் அப்படின்னு எழுதுறதுல ப்ரொஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ரிவேஷன்ஸ். அப்போ அக்ரோனிம்னா என்ன? அக்ரோனிமும் அந்த ஷார்ட் ஃபார்ம் தான். பட் இந்த அப்ரிவேஷன்ஸ்க்கும் அக்ரோனிமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, contains a set of initial letters from the phrase that usually form another word. ஸோ அந்த பெரிய ஃப்ரேஸில் இருக்க இனிஷியல் லெட்டர்ஸ்லாம் எடுத்து ஒரு புது வேர்டே ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன?
acronym. But abbreviation அப்படின்றது அந்த வேர்டோட shortened form தான். அது வந்து ஒரு புது வேர்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். But whereas in acronym we will consider that word as a new word. The word formed by taking all the initial letters from the whole phrase is termed as what? It is considered as another word. For example, we can take radar or scuba. Like you know what is the full form for radar? So it's like radar அப்படின்றது RADAR நம்ம சொல்ல மாட்டோம். But whereas இந்த abbreviations இருக்குல்ல, for example BA Bachelor of Arts அப்படின்றத பார் நம்ம சொல்ல மாட்டோம், BN தான் சொல்லுவோம். But whereas here radar RADAR னு சொல்ல மாட்டோம், நம்ம radar அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது ஒரு புது வேர்டாவே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So such kinds of words is called as acronyms. Okay, so I think now you have a clear understanding about what is meant by abbreviation and what is meant by acronym, and let's move next. Abbreviations and acronyms are often interchanged. So mostly on the interchange la the abbreviation and acronyms are used பண்ணுவாங்க. For example, we can say AIDS அப்படின்றது AIDS. What is it? Abbreviation or acronym? ஏன்னா AIDS அப்படின்றது எய்ட்ஸ்ன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப அது அக்ரோனிம் தானே. பட் மோஸ்ட்லி AIDS எய்ட்ஸ் அப்படின்றத நம்ம அப்ரிவேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஸோ இன்டர்சேஞ்சபிளாக சம்டைம்ஸ் இந்த எய்ட்ஸ் இந்த அக்ரோனமும் இந்த அப்ரிவேஷன்ஸும் இருக்கும். ஓகே, yet the two are quite distinct. பட் என்னதான் இருந்தாலும் அது ரெண்டும் தனித்தனி தான். ஓகே, the main point of reference is that abbreviations are merely a series of letters while acronyms forms new words. Yeah. For example, BADR அப்படின்றது ஒரு what? It's a combination of letters. Okay, so it is a series of letters தான். ஆனால் இந்த acronym அப்படின்றது ஒரு வேர்டாகவே ஃபார்ம் ஆயிடுது. Okay, so that's the major difference I have already told you. Now let's move to next. We use contractions. Then நம்ம புதுசாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா contractions. உங்களுக்கு பேர் தான் இந்த contractionன்றது புதுசாக இருக்குமே இல்லையா. We have already used this in our day-to-day life. For example, I am happy. So I am happy na எழுதுவீங்க. No, I பக்கத்தில் ஒரு apostrophe போட்டு M போட்டு போயிட்டே இருப்பீங்க. We are good or we are happy. So how we will write we are WEARE in எழுதுவீங்களா? No, we will simply write WE and apostrophe and we will write RE, we are. So இந்த மாதிரி contract பண்ணுறது, அதாவது சுருக்கி shorten பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் contractions. Okay, so we use contraction in everyday speech. So everyday speechல வந்து informal writingல நம்ம எழுதுவோம். For example, if you are writing a letter to a higher official, so உங்களோட பெரிய நிலையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா how are you sir, I am fine, அந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக தான் எழுதுவீங்க. அது வந்து ஃபார்மல் ரைட்டிங் கடையில் வரும். வேறஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எல்லாமே இன்ஃபார்மல் ரைட்டிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மல் ரைட்டிங்கில் தான் நம்ம இந்த கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்பீச்சில் நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுகிறப்ப I am happy அப்படின்னு தான் சொல்லுவோம். I'm happy அப்படி தானே சொல்லுவோம். இட்ஸ் லைக் we are happy, we are good அப்படி தானே சொல்லுவோம். So we are. Okay, so it's like how we will pronounce in our day-to-day conversation, day-to-day speech, the contractions we will use a lot. Contractions which are sometimes called short forms. So the contractions, the short forms அப்படினு சொல்லுவாங்க. Okay, so commonly, so mostly இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு pronoun-ஐயோ ஒரு நவுனையோ ஆர் ஒரு வேர்பையோ கம்பைன் பண்ணி தான் ஷார்ட் ஃபார்ம் அமைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம், ஐன்றது என்ன ப்ரொனவுன், ஆம்ன்றது என்ன இட்ஸ் அ வேர்ப். ஸோ எப்படி ஒரு ப்ரொனவுனும் ஒரு வேர்பும் ஒரு அப்போஸ்ட்ரஃபியால் கம்பைன் ஆயிருக்கா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் யூஸ் contraction or shorter form. Okay, so like R வந்து RE ன்னு கான்ட்ராக்ட் ஆகும். எஸ் இஸ் ஹேஸ் அப்படின்றது எஸ். ஸோ she is, he is, it is. ஸோ அப்படின்றதா இட்ஸ், his, she is. ஸோ இந்த மாதிரி ஸோ it வந்து இஸ், ஷீன்றது இங்கே ஹேஸாக நம்ம we can take. Okay, she has, he has, it is. Okay, let it has. So we can tell it as anyway. Then have, you have, I have, we have. So have ஓட ஷார்ட் ஃபார்ம் VE போட்டு apostrophe. Okay, மேலே then will. ஸோ வில்லுக்கு வந்து WI எடுத்துகிட்டு LL யூஸ் பண்ணுவோம். D அப்படின்றது வுட்டாகவும் இருக்கலாம், ஹேடாகவும் இருக்கலாம். அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நமக்கு மாறும். இட்ஸ் லைக் I would, you would, you had, he had, she had, she would, it would, we had, they would. So like
எப்படி வேணால் இன்டர்சேஞ்சபிளாக அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ இந்த ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ ஆம்க்கு எம் ஒன்லி, ஆர்இ, இஸ்ஸும் ஹேஸ்க்கும் எஸ் மட்டும்தான், ஹேவ்க்கு விஇ, வில்க்கு எல் அண்ட் ஹேட் அண்ட் வுட்க்கு டி. ஓகே, ஸோ I think you are following me and you are quite good with contractions and you can understand or you understood more about these contractions. And contractions with auxiliary verb and not. Sometimes contractions not வச்சு இருக்கு. It's like we are not happy அப்படின்றது எப்படி எழுதுவீங்க? So here are given something, are not. So we are not. இந்த are not வந்து are நெகட்டிவ் சென்டென்ஸ் வர்றப்ப இந்த ஆர் வந்து ப்ரொனவுனை விட where it will connect only to the negative sentence. So are not aren't எழுதலாம். So cannot can't எழுதலாம், could not couldn't எழுதலாம், did not didn't எழுதலாம். Okay, so we know what is meant by auxiliary verb. What is meant by auxiliary verb? Be verb, have verb and do verb. Like what are all the be verb? Is, was, are, am, were. Do verb, do, did, does. And have verb, have, has, had. We already studied in our class. Okay, so these are all the examples given for contraction. Okay, so நம்ம abbreviations என்ன படிச்சிருக்கோம், acronyms என்ன படிச்சிருக்கோம், contractions என்ன படிச்சிருக்கோம். And let's move here. So இங்க ஒரு activity கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா நீங்க என்னென்ன contractions, expansions இந்த லெசன்ல வந்து பார்த்திருக்கீங்க அப்படின்றத லெசனை நீங்க ஜெனரலா ரீட் பண்ணி நீங்க எழுதணும். So while you are reading the lessons, please note down it in the pencil and please complete this tabular column. Okay, yeah. ஸோ இங்கே வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, சும்மா நம்ம ரெக்கலெக்ட் பண்ணி ரீகால் பண்ணுறதுக்காக. ஸோ அப்ரிவேஷன் வந்து என்ன? அப்ரிவேஷன் வந்து ரெஃபர்ஸ் டு அ ஷார்ட் அண்ட் ஆர் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃபேஸ். வேரஸ் அக்ரோனிம் என்ன? Acronym is a type of abbreviation where a new word is formed from the first letter or series of the words. Yeah, acronym வந்து separate word pronounce பண்ணுவோம். abbreviation வந்து some abbreviations are not pronounced as new words. So new words வந்து some abbreviations pronounce பண்ண மாட்டோம். ஏன் இங்க சம்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் அப்படின்றது அப்ரிவேஷன் தான், ஆனா அதை நம்ம புது ஒரு வேர்ட் மாதிரி எய்ட்ஸ்னே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸும் அப்ரிவேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால தான் இங்க சம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, தென் ஆல் அக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸ், but not every abbreviation is an acronym. So இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா அக்ரோனிம்ஸ் எல்லாமே நம்ம அப்ரிவேஷன் கேட்டகரியில் கொண்டு வரலாம், ஆனால் எல்லா அப்ரிவேஷனும் நம்ம அக்ரோனிம்னு சொல்லிட முடியாது. புரிஞ்சிச்சா? ஸோ அக்ரோனிமை தவிர்த்துட்டு பிளெயினாக அப்ரிவேஷன்னே சில திங்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அப்ரிவேஷன் நம்ம எப்படிப்பா நம்ம வந்து அப்ரிவேஷன்ஸ் உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் எம்ஏ, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், எப்படி யூஸ் பண்ணுறாங்க? அந்த இனிஷியல் எடுத்து தானே பண்ணுறாங்க, எம்மையும் ஏவையும். ஸோ இது வந்து அக்ரோனிமோட ஃபியூச்சர் தானே. ஸோ அப்போ எல்லா அப்ரிவேஷனும் நம்ம அக்ரோனிம்னு சொல்லலாம்ல. சாரி, எல்லா அக்ரோனிமையும் நம்ம அப்ரிவேஷன்ஸ்னு சொல்லலாம்ல. பிகாஸ் எல்லா அக்ரோனிம்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து தானே ஃபார்ம் ஆகுது. பட் சில அப்ரிவேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து மட்டும் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ சம் மே பி எக்ஸப்ஷனல் கேசஸ். அந்த அக்ரோனிமோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து எல்லா அப்ரிவேஷன்லேயும் இருக்காது. ஸோ அதனால பட் நாட் எவ்ரி அப்ரிவேஷன் இஸ் அன் அக்ரோனிம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸே பண்ண வேணாம். எல்லா அக்ரோனிம்ஸும் அப்ரிவேஷன் தான், ஆனால் எல்லா அப்ரிவேஷனும் அக்ரோனிம் கிடையாது. ஓகே, அந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன்ஸ் லைக் எப்படி வந்து ஒரு டைட்டில் கொடுப்போம்னா நம்ம ஒருத்தவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ்டர், மிஸ்ஸஸ், ப்ரொஃபஸர், இட்ஸ் லைக் எஸ்டினா செயின்ட், ரெவரன், அந்த பாஸ்டர்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெவரன் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெவ், ஹானரபிளுக்கு ஹான், ஜூனியருக்கு ஜேஆர், பிரசிடென்ட்க்கு பிரஸ் டாட். ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு முன்னாடி, சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி, நம்பர்ஸ்க்கு இந்த ஏஎம் பிஎம்க்கு முன்னாடி, இதெல்லாம் வந்து இதோட அப்ரிவேஷன்ஸ் லைக் லாட்டின் டேம்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்றதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இடிசி. ஸோ இந்த மாதிரி சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ரிவேட்டட் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்னென்ன இதிலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி இன் கைட் யூ ஹேவ் சீன் மெனி அப்ரிவேஷன்ஸ். நம்ம நிறைய அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் வந்து கைடில் படிச்சிருப்போம். ஸோ அதோடு சேர்த்து இந்த புக் பேக்கையும் வந்து நல்லா தரவாக படிச்சு வச்சுருக்கோம். ஓகே,
So here is some exercise given for you. So இதான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோடைய அப்ரிவேட்டட் ஃபார்ம் லைக் ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க. தென் இந்த இ செக்ஷனில் வந்து இது இங்கே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ரீட் பண்ணாலே யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். So so we came to the end of this session of abbreviation and acronym. So today's class we saw about the abbreviation, acronym and contractions. Abbreviation na enna ஒரு phrase illati ஒரு word oda short form தான் abbreviation. Okay, so acronym na enna அதுவும் அப்படிதான். இனிஷியல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது வேர்டாகவே அதை உருவாக்குனா அது அக்ரோனிம். கான்ட்ராக்ஷன் என்ன, அதுவும் ஷார்ட் ஃபார்ம் தான். எப்படி ஒரு ப்ரொனோனையோ இல்லை பக்கத்தில் இருக்க வேர்பையோ சேர்த்து நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு அது ரெண்டு வேர்டையும் கான்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறது பேர் தான் கான்ட்ராக்ஷன்ஸ். மோஸ்ட்லி இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் இன்ஃபார்மல் ரைட்டிங்க்கும் எவ்ரிடே ஸ்பீச்சுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹியர்ஸ் ஒன் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டுடே ஹோம்ஒர்க் இஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒருக்கு நல்லா ரீட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இட் டுடே. ஸோ திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ டுடே. அண்ட் ஒன் டைம் ரீட் ஆல் தி அப்ரிவேஷன் விச் இஸ் இன் தி கைட். ஓகே, ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் 1 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அண்ட் நமக்கு வந்து தெரியாது என்ன அப்ரிவேஷன் வேணால் கேட்கலாம், இந்த புக்கில் இருக்குது கேட்கலாம், இல்லாது கேட்கலாம், கைடில் இருக்குது கேட்கலாம், இல்லாது கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் பி தரோ வித் ஆல் தி அப்ரிவேஷன்ஸ் ஆஸ் யூ கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எல்லா அப்ரிவேஷன்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் அண்ட் ஐ மீட் யூ in the next class. Bye students, take care.